அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிடி எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்போ இது பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஸோ எப்பவுமே டிஎன்பிசி தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, சிபிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்ச அடுத்த ஒர்க்கிங் நாள்ல வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, சிபிடி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர், அதாவது வித்தவுட் ஆன்சர் கீ, சரிங்களா, ஆன்சர் கீ விட மாட்டாங்க, வித்தவுட் ஆன்சர் கீல தான் விட்டுருக்காங்க. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பாருங்க. டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு இந்த ரெக்யூர்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல இங்க இருக்கு பாருங்க, அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு இருக்கா, அப்ஜெக்டிவ் வித்தவுட் ஆன்சர் கீன்னு இருக்கு பாருங்க. ஸோ வித்தவுட் ஆன்சர் கீல இங்க பாருங்க எல்லாமே விட்டுட்டாங்க, சரிங்களா. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜிஎஸ், எல்லா கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு என்னன்னா நம்ம வந்து டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம், சரிங்களா. எல்லா கொஸ்டின் பேப்பரையும் டெலகிராம் சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ கொஸ்டின் பேப்பர் விட்டுட்டாங்க. ஸோ ஆன்சர் கீழே இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்தாச்சு. இன்னும் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இது எல்லாத்துக்குமே நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ போட்ட எல்லா கொஸ்டின் பேப்பரையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணியாச்சு, சரிங்களா. டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணியாச்சு. கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ஸோ போய் பாருங்க, சரிங்களா. இல்லாட்டி டைரக்டா வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெக்கானிக்கல் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இருக்குல்ல, இதுக்கு உண்டான நம்ம ஆன்சர் கீயை வந்து ஒரு நாளைக்கு இல்லை நாளை கழிச்சுக்குள்ள உங்களுக்கு பக்காவா வித் ப்ரூஃபோட என்ன பண்ண போறோம், அப்லோட் பண்ண போறோம். கண்டிப்பா ஸ்டே டியூன்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அபிஷியல் ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அபிஷியல் ஆன்சர் கீ பாத்தீங்கன்னா பாருங்க, அபிஷியல் ஆன்சர் கீ ஏஇ எக்ஸாமுக்கே பாத்தீங்கன்னா இப்பதான் விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏஇ எக்ஸாமுக்கே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, டென்டேட்டிவா வந்து இப்பதான் விட ஆரம்பிச்சிருக்காங்க. 26ஆம் தேதி நடந்த எக்ஸாம்ஸ், புரியுதா. 26ல இருந்து எத்தனை, ஆமா, இந்த 14ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதிக்கு நடந்ததே உங்களுக்கு எப்போ பண்ணிருக்காங்க, ஒரு 10-15 நாள்ல தான் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஆன்சர் கீ. ஸோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு என்ன நவம்பர் 12, நவம்பர் லாஸ்ட் கிட்ட ஆன்சர் கீ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நவம்பர் லாஸ்ட் கிட்ட ஆன்சர் கீ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளால முடிஞ்ச ஆன்சர் கீயை நம்ம என்ன பண்ணிடுவோம், போட்டுருவோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட மெட்டீரியல் நிறைய பேர் வாங்காம விட்டுருப்பீங்க. நாளைக்கு ப்ரூஃபோட சேர்த்து போடுறப்ப நீங்க வந்து அப்பதான் உங்களுக்கு தெரியும். நீங்க அதை பார்த்துட்டு கூட நம்மளோட மெட்டீரியல், பிடிஎஃப் மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.